வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேமா. ஜோராவா படிக்கலாம் வா, தேர்வில் வெற்றி பெறலாம் வா. இது சிலபஸ் வைஸ் எடுக்கப்பட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். தமிழ் இலக்கணத்திலேருந்து எடுத்துருக்குறேன். இது டெட் பேப்பர் 1 and 2, எஸ்டிடி ஸ்பெஷல் டெட்டு, டிஎன்பிஎஸ்சிக்கு கூட யூஸ் ஆகும். தமிழ் தகுதி தேர்வுக்கும் யூஸ் ஆகும். டிஆர்பி பிஇஓலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகிற வகையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. இது பார்ட் 9 வீடியோ. இதுக்கு முன்னாடி 8 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை போய் சேனலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது மயங்கொலிகள், தமிழ் இலக்கணத்துலேருந்து மயங்கொலிகள் டாப்பிக்கில் அங்கே எடுக்கிறோம். இது மனம் மனம். இங்கே பாருங்கள், உச்சரிப்பில் சிறிதளவு தான் வேறுபாடு இருக்குது. ஆனால் இதோடைய அர்த்தம் வேறு. ஒரு சின்ன சுழி மாற்றினாலும் அதோடைய அர்த்தம் மாறுபடும். இப்போ மனம்னா வாசனை, ஆனால் இந்த மனம் என்றால் நம்முடைய உள்ளம், அதை குறிக்கிறது தான் இந்த மனம். ஓகேவா? உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம், மயங்கொலிகள். 3 சுழினா 2 சுழினா, காக்கானா, லா ழா லா, ரா ரா ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை கேட்பாங்க, அது இந்த 8ம் தான் மயங்கொலி எழுத்துக்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 பார்க்குறோம். 3 சுழினா 2 சுழினா, காக்கானா பார்க்க போகிறோம். இந்த 3 சுழினா எப்படின்னா, நாவின் நுனி ப்ளஸ் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி ப்ளஸ் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி தொடுறதுனால நகரம் பிறக்கிறது. 2 சுழினா நாவின் நுனி ப்ளஸ் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால். இந்த 3 சுழினா மேல்வாய் அன்னத்தோடைய நடுப்பகுதி தொடுது. 2 சுழினா மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி ப்ளஸ் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி ப்ளஸ் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நெக்ஸ்ட்டு, தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் கூறலாம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்று கூறலாம். இப்போ தகரத்தை தாக்கு அப்புறம் வர தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்று அழைக்கப்படுகிறது. தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் அழைக்கலாம். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ லா லா ழா எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நா மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதே வா போல் வகர லகரம் என்கிறோம். நா மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல் இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். இப்போ பெரிய லா பார்க்க போகிறோம். நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது நா போல இருப்பதால் வகர லகரம் என்று கூறுவர். இது நா வடிவத்தில் இருக்கிறதுனால இதனை வகர லகரம் என்று கூறுவர். இப்போ நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் யகரம் தோன்றும். தமிழுக்கே சிறப்பு. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் யகரம் தோன்றும். தமிழுக்கே சிறப்பு. சிறப்பு யகரம் என்பர். இது மா போல்
இருப்பதால் மகர யகரம் என்பர். சிறப்பு யகரம் என்பர். இது மா போல் இருப்பதால் மகர யகரம் என்பர். இப்போ ரா ரா எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். ரா வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். ரா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். என்ன ரகரம் என்கிறோம்? இடையின ரகரம். ஏன்னா இது இடையின எழுத்து. ரா நாவின் நுனி மேல் அன்னத்தில் மேல் பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இஃது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். இது வந்து வல்லின எழுத்து ரா, அதனால் இதனை வல்லின ரகரம் என்கிறோம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். இதோட எடுத்துக்காட்டு இந்த ராக்கு வந்து ஏரி ஏரி. இந்த ராக்கு ஏரி. இந்த ஏரினா குளம்னு அர்த்தம். இந்த ஏரினா மேலே ஏரி. கூரை கூரை. இந்த கூரை வந்து வீட்டின் கூரையை குறிக்கும். இந்த கூரை வந்து புடவையை குறிக்கும். இப்போ இந்த ராக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா? இப்போ லா லா ழா இதுக்கான எடுத்துக்காட்டை பார்க்கலாம். விலை விலை விழை. விலைனா பொருளின் மதிப்பு. விலைனா பொருளின் மதிப்பு. இந்த லை பெரிய லை வந்துச்சுன்னா உண்டாக்கு. விழைனா விரும்புன்னு அர்த்தம். விழைனா விரும்பு. இப்போ நா எடுத்துக்காட்டு. வானம் வெடி. வானம்னா என்னது? வெடி. வானம் ஆகாயம். பனினா வேலை. பனினா குளிர்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இதிலேருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதோடைய ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரகரத்தை அடுத்து வரும் நகரம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.